அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கலைஞர் பல்கலைக்கழக மசோதா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ போன கூட்டத்தொடருக்கு முந்தின கூட்டத்தொடர்ல பார்த்தீங்கன்னா, அ கலைஞர் அவர்கள் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அ ஓப்பன் பண்றதுக்கான ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழக சட்டமன்றத்துல. இந்த கலைஞர் பல்கலைக்கழகம், கலைஞர் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்கன்னா கும்பகோணம் அப்படிங்கிற அந்த பகுதியில இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த கும்பகோணம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஆல்ரெடி எந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழ வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1984ல உருவாக்கப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் காலத்துல. சரிங்களா? இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா, திருச்சியில வந்து இருக்கு. ஓகேவா? இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகள பிரிச்சு, இந்த கும்பகோணம் அதன் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகள பிரிச்சு, அத தனியா கலைஞர் பல்கலைக்கழகத்தோட சேர்க்க போறாங்க. அதுதான் தமிழக அரசாங்கத்தோட அந்த மசோதா. ஓகேவா? சோ அந்த கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா, யாரு வேந்தராக இருப்பாங்க? சான்சலரா யாரு இருப்பாங்கன்னா, தமிழக முதலமைச்சர் வந்து இருப்பாரு. இணை வேந்தராக யாரு இருப்பாங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பாரு அப்படிங்கிறது அந்த மசோதால இருந்த ஒரு விஷயம். சரிங்களா? சமீபத்தில கூட தமிழக அரசாங்கம் ஒரு 10 மசோதாக்கள நிறைவேற்றியிருப்பாங்க. அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு யுனிவர்சிட்டி இருக்குன்னா, அதனுடைய சான்சலரா யார் இருப்பாருன்னா, கவர்னர் இருப்பாரு. வைஸ் சான்சலர கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்படிதான் நடைமுறை இருந்துச்சு. தமிழக அரசாங்கம் அந்த 10 சட்டங்கள நிறைவேற்றி, அந்த சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராம இருந்தாரு. மறுபடியும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அது எல்லாத்தையும் ஓகே பண்ணியிருப்பாங்க. அத ஓகே பண்ணனால இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் முக்காவாசி எல்லாத்துக்குமே வந்து முதலமைச்சர் தான் இப்ப வேந்தராக இருப்பாரு. அ அவங்க துணை வேந்தர அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இப்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கும்பகோணத்துல ஒரு கலைஞர் பல்கலைக்கழகம் கொண்டு வரலாம். அதுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து வேந்தராக இருப்பாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆனா ஆளுநர் இன்ன வரைக்குமே அதுக்கு ஒப்புதல் தராம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு அனுப்பிட்டாங்க. ஆர்டிகிள் 200 படி அவரோட அதிகாரத்த பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணிட்டாரு. ஆர்டிகிள் 201 படி இப்ப பிரசிடென்ட் தான் அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இதுதான் நிலவரம். இப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரு ரொம்ப நாள் காலதாமதம் பண்றாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு ரிட் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்ப இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் வரப்போகுது. அதனுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்க போறாரு. எதுல இருந்து பிரிக்க போறாங்க அப்படின்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிக்க போறாங்க. அதனுடைய அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில இருக்கு. சரியா? இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் அப்படின்னு சொல்லி ஐடிஐ கல்வி நிறுவனங்கள வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தெரியும். ஐடிஐ டிப்ளோமாலாம் நம்ம ஆளுங்க படிப்பாங்க இல்லையா? அந்த ஐடிஐ கல்வி நிறுவனங்கள என்னன்னு சொல்றாருன்னா, தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் லெபார்டரி ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரியா? அதாவது இந்த ஐடிஐல இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு எங்க வேலைக்கு போவாங்க? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல இண்டஸ்ட்ரீஸ் பொதுவா தான் அங்க தான் வேலைக்கு போவாங்க. அப்ப அந்த தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான பயிற்சியகமா எது செயல்படுது அப்படின்னா, ஐடிஐ செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த ஐடிஐ நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்காக, அதனுடைய தரம் உயர்த்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் பிஎம் சேது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்த அறிவிச்சிருக்காங்க. பிஎம் சேது அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பிஎம் சேது அப்படின்னா, அ பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய விரிவாக்கம். சரியா? ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு 1000 அரசு ஐடிஐக்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இப்ப அதிநவீன தொழில்நுட்பங்களோட தரம் உயர்த்த போறாங்க. சோ அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. இதுல பிஎம் சேது அப்படிங்கிற திட்டம் எதோட தொடர்புபடுத்தி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடிஐக்கள தொடர்புபடுத்தி வருது. சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானுக்கு முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஷிகேரு இஷிபா அப்படிங்கிறவர் தான் பிரதமரா இருந்தாரு. நம்ம பிரதமர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. அங்கே வந்து அவருடைய பதவி வந்து போயிருச்சு. சரியா? அதுக்கப்புறமா இப்போ யார் அடுத்த ஜப்பான் பிரதமராக வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷனே தக்காயிச்சி அப்படிங்கிற இந்த பெண்மணி தான் ஜப்பானுடைய பிரதமராக வரப்போறாங்க.
சோ ஜப்பானுடைய வரலாற்றுல முதல் பெண் பிரதமராக வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த சனே தக்காயிச்சி அப்படிங்கிறவங்களுக்கு தான். இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சமீபத்தில நடந்து முடிஞ்ச இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா? கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். அதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜெர்மனியோட அதிபர் எந்த கட்சிய சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியா? பொதுவா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ல தான் ஒரு வெளிநாட்டோட பிரதமர பத்தி கேட்பாங்க. அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சியே ஒரு கேள்வி அப்படி வச்சுட்டாங்க. அதனால வெளிநாட்டில இருக்கக்கூடிய பிரதமர்கள் எந்த கட்சியில இருக்காங்க அப்படிங்கிற அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றப்ப அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில ஜப்பானுடைய பிரதமராக வரப்போறவங்க சனே தக்காயிச்சி அப்படிங்கிறவங்க. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா எல்டிபி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதாவது லிபரல் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் இவங்க தான். இவங்க தான் பிரதமராகவும் வரப்போறாங்க. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.